கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 17:10, மேத்யூ 17:10. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அதெப்படி என்று கேட்டார்கள். இப்போ என்னன்னா, இந்த ஒரு பிரமிப்பு இருக்கு பாருங்க, எலியாவையும் மோசையும் பார்த்த பிரமிப்பு, அது போய் இப்போ அவங்க எண்ணங்களில் என்ன பார்க்குறாங்க, இது எதுக்காக எலியா வந்தாரு, இந்த உயர்ந்த மலை அனுபவத்தில் எதுக்கு எலியா வந்தாரு அப்படின்னு அவங்க எண்ணங்களில் அதை அப்படியே யோசனை பண்ணி இப்போ கர்த்தர்கிட்ட ஒரு உண்மையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உயிரோடு எழுந்து வர்ற வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே இப்போ இந்த தீர்க்க தரிசனத்துடைய கால அளவு என்ன, இந்த இரட்சகர் வரப்போறாருங்கிறதுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க. மல்கியா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லப்பட்டதை வேத பாரகர்கள் போதிக்கிறாங்களே, அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்குறாங்க. ஏன்னா இந்த வேத பாரகர்கள் என்ன கேட்குறாங்க, எலியா முதல்ல வரணும்னு சொன்னாங்க, இப்போ இந்த எலியா வந்துட்டாரே, அப்போ இந்த எலியா வந்ததுனால இதுதான் மேசியா வெளிப்படும் காலமா என்று சொல்லக்கூடிய உண்மையாக. ஏன்னா நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். யாரு? யோவான் ஸ்நானகன் இப்படி தான் நடப்பாருங்கிறத சொல்லியாச்சு. அப்போ எலியாதான், யோவான் ஸ்நானகன் தான் எலியாவா? எலியா முதல்ல வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னதுனால இங்க அவர் தான் எலியாவா? இதை ஏற்கனவே நீங்க மத்தேயு 11வது அதிகாரத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது 14வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். எப்படி? யோவான் ஸ்நானகன் தான் முந்தி வரக்கூடிய எலியா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்களுக்கு என்ன வருது, நான் மரித்து உயிரோடு எழுந்த உடனே நீங்கள் சொல்லலாம், அது வரைக்கும் இதை சொல்ல வேணான்னு உடனே இப்போ அவங்களுக்கு சீஷர்கள் இயேசுவை நோக்கி, அப்போ முந்தி எலியா வரணும்னு சொல்லி வேத பாரகர்லாம் போதிக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ எலியா உங்ககிட்ட வந்துட்டாரு, இப்போ இதுதான் இந்த கால அளவா, இப்போ இதுதான் நடக்க போகுதா? இப்போ அவங்களுடைய எண்ணங்கள்ல என்ன பண்ணுறாங்க, எலியா பார்த்தோம், இந்த பிரமிப்பு போயிடுச்சு, ஆனால் இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன்னா எலியா வரணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, இப்போ எலியா வந்துட்டாரே, அப்போ மேசியா என்று சொல்லக்கூடிய இரட்சகருடைய வருகை இப்பொழுது தவிர்க்க முடியாததா போகிறதா என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையான இருதயத்தோட கர்த்தர்ட்ட இங்கே கேள்வி கேட்குறாங்க. சரியா? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்குறாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு உத்தம மனதோட ஒரு உண்மையா ஆனஸ்டா நீங்க கர்த்தர்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்கன்னா கர்த்தர் அதற்கான பதிலை கொடுப்பார். இதுக்கு நானே சாட்சி. எனக்கு நிறைய நேரங்களில் எனக்கு வசனங்கள் புரியாத போது நான் கேட்கறது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு யோவான் 16வது அதிகாரத்தில், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார்னு சொல்லி 1 யோவான் 2:27 சொல்லுது. உங்களுக்குள்ள அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும், உங்களுக்கு போதகர் தேவையில்லைன்னு. அதனால ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறது, ஆண்டவரே எனக்கு இது புரியலை, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர்கிட்ட உண்மையாக போய் கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அதை சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் உங்களுக்கு வளர்ச்சி வேணும்னா, எப்படி சிறு பிள்ளைங்க திரும்ப 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களோ, அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க கேட்க, நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய முறையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் விளக்கி கொடுப்பார். இந்த கியூரியாசிட்டி இருக்கு பாருங்க, ஏன்னா இந்த தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய முறையில் வளர்ச்சிக்கு ஒரு ஆரம்பம். இதை மறந்தே விடாதீங்க.
நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விகள் எக்கச்சக்கம். நான் யாருனாலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரர் வந்தாலும் சரி, இந்த வசனம் அப்படி, எந்த வசனம் அப்படியா, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் கர்த்தர்கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்பேன். உண்மையிலே எனக்கு கர்த்தர் அவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எது தெரியலனாலும் முழங்கால் போட்டு உண்மையான இருதயத்தோட, சின்சியர் ஹார்ட்டோட, ஆனஸ்டா நீங்க உண்மையா நேர்மையா கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கர்த்தர் அந்த கேள்விகளை பதிலாய் கொடுத்து உங்களை ஆவிக்குரிய முறையில வளர்த்து கொடுப்பார். அப்போ உங்களுக்குள்ள அந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் தூண்டப்படுவதாக. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எல்லா விதமான ஆவிக்குரிய வளர்ச்சியும் எனக்கு தெரிய வேண்டும் என்று கேள்வி கேட்பதன் மூலமாய் உண்டாகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால எங்களுக்கு அறியாத தெரியாத காரியங்களை ஆண்டவரே நாங்கள் உண்மையான மனதோடு நேர்மையாக உம்மிடத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் என்று எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.